தொடர் மழையினால் சென்னை நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் நகரின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் நேரடி தகவலை தற்போது கேட்கலாம். பாஸ்கர், இரவு முழுவதும் நல்ல மழை பெய்துள்ள நிலையில சென்னை நகரில் சாலைகளில் உள்ள வெள்ள நிலைமை மற்றும் போக்குவரத்து எப்படி இருக்கு என்பது பத்தி விரிவா சொல்லுங்க பாஸ்கர். இந்த சாலை போக்குவரத்துக்கு ஏதுவாக இல்லாத சாலையாக மாறி இருக்கிறது. தாழ்வான சாலையில் தண்ணீர் நிற்கக்கூடிய நேரடி காட்சிகள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சாலையில் அரசு போக்குவரத்துடைய பேருந்துகள் மட்டும்தான் தற்போது செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனங்களோ அல்லது 4 சக்கர வாகனங்களுக்கோ உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவலர்கள் இங்கு நின்று கொண்டு வரக்கூடிய இருசக்கர வாகனங்களையும் 4 சக்கர வாகனங்களையும் மாற்றுப்பாதையில் செல்வதற்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலை முழுவதும் மட்டுமில்லாமல் சென்னையின் பல்வேறு சாலைகள் இதே நிலைமை தான் நீடிக்கிறது. குறிப்பாக வடபழனி 100 ஃபீட் சாலை, அதே போல் வேளச்சேரி 100 அடி சாலை, அரும்பாக்கம் சாலை, அதுபோல் சென்னையின் முக்கியமான சாலைகள் அனைத்திலுமே தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு போக்குவரத்துடைய பேருந்துகள் இயக்கங்கள் குறைவாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, சாலைகளில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக சாலை போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகள் பார்க்கலாம். போக்குவரத்து காவலர்கள் எவ்வளவோ முடிந்தும் தங்களுடைய பணியை செவனே ஆற்றினாலும் தண்ணீர் பேருந்து நிலையங்களிலும் சாலைகளிலும் தேங்கி இருப்பதால் மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. நேற்று இரவு முழுவதுமே மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலை போக்குவரத்து என்பது மக்களுக்கு ஏதுவாக இல்லாத நிலை மாறி இருக்கிறது. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே தஞ்சம் புகுதக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த நிலை நீடித்தால், மழை மேலும் நீடித்தால் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட உள்ளவங்களுக்கு தான் பெரிய அச்சமாக இருக்கிறது மக்கள் மத்தியில். நீங்கள் பார்க்கலாம், இந்த சாலையில் எவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் மாற்றுப்பாதையில் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறது. அரசு பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுகிறது. கனரக வாகனங்கள் இந்த சாலையில் செல்லலாம். இருசக்கர வாகனங்களோ அல்லது ஆட்டோக்களோ 4 சக்கர வாகனங்களோ செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்ற கார்கள் சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரில் மாட்டிக்கொண்டு நகர முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சாலை போக்குவரத்துக்கு ஏதுவாக இல்லாத பல்வேறு சாலைகள் மாறி உள்ளதால் மக்களுடைய போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில்.